அதனால சரி நமக்கு நம்மளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவலைன்னா இந்த சங்கம் அந்த சங்கம்லாம் பார்க்கக்கூடாது. முதல்ல அந்த லேடி டீச்சராக இருக்கிறவங்க எத்தனை ஜென்ஸு அவங்களுக்கு வீடு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, என்ன மாதிரி போராட்டம் கூப்பிட்டா மடக்குன்னு வர்றாங்க. இவங்க அன்னைக்கு தான் நைட்டு தான் டிஃபன் செய்யணும், வீட்டில் பிள்ளை அழுகும், புருஷன் அழுவார், எல்லா நாளும் அதாவது கூப்பிட்டா நான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வர்றவன். ஆனால் இந்த சிபிஎஸ்காரங்க அவங்களுக்கு போராடுறாங்க. எனக்கு பென்ஷன் இருக்கு, ஆனால் நான் வந்து முன்னாடி வருவேன், அவங்க எனக்கு முன்னாடி பையன் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த உணர்வு வந்து குறையுது. முக்கியமாக எங்களையும் இதில் சேர்த்துக்கோங்க சார். 95ல் ஃபஸ்ட்டு டிஆர்பி எழுதி நான் வந்தேன். செகண்ட் கிரேட் டீச்சராக வந்து சும்மா இல்லை, சென்னையில் இன்டர்வியூ நடந்துச்சு. இன்டர்வியூவில் 4 சப்ஜெக்ட்டுக்கு 4 பேர் செகண்ட் கிரேட் டீச்சர்னால. சயின்ஸுக்கு ஒரு ஆள், இங்கிலீஷ் ஒரு ஆள், மேக்ஸ் ஒரு ஆள். மேக்ஸ் செஞ்சு போட்டோம், இங்கிலீஷ் கிராமரு எல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங்லாம் கிடையாது. டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வீட்டுக்கு இந்த ஊரில் வந்துச்சு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு. அது முடிஞ்சு எப்படியோ போராடி பிஎட்டு எம்எட்டு கல்யாணம் குட்டி பிள்ளை எல்லாத்தையும் படித்து அதை படிக்க வச்சு அதுகளுக்கு என்ன எத்தனை எக்ஸாமு, நீட் என்ன இது என்ன எல்லாம் அப்பயே சொல்லுவாங்க. உங்களுக்கு பரிச்சை வச்சாதான் தெரியும், பரிச்சை நம்ம பிள்ளைங்களோட சாபமும் என்னமோ, உங்களுக்கு பரிச்சை வச்சா தெரியும் என் பிள்ளைங்களாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ பரிச்சை எழுதுறதுக்கே நாங்கள் ரெடி இல்லை. அப்படியே வச்சா கூட நான் ஒரு தமிழாசிரியர், எனக்கு நீ என் பாடத்தில் வை, சைக்காலஜி போதும். நான் சோசியலில் ஸ்டோன் ஏஜ்லேருந்து இது வரைக்கும் படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? டாரன்டக்கையும் சிக்மண்ட் ஃப்ராய்டையும் நீங்கள் புக்கில் தான் படிக்கிறீங்க. நாங்கள் பிள்ளைகளோட சைக்காலஜியை நாங்கள் நேரடியாக பார்க்குறவங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சைக்காலஜி டைரக்டரு டிஓ சிஓ கூட தெரியாது. எந்த பிள்ளைய எந்த நேரத்தில் எப்படி கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும். எத்தனை பேரை தகுதியாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அத்தனை பிள்ளைகளை தகுதியாக கொண்டு வந்தால் எங்களுக்கு தகுதி இல்லைன்னா 2 விஷயம்தான் சொல்ல விரும்புகிறேன் நான். நாளைக்கு இதுக்கே எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கவே தகுதி இல்லை, நாங்கள் பேப்பர் திருத்துறதுக்கு எங்களுக்கு எப்படி தகுதியாக இருக்கும்? எங்களுக்கு அது திருத்த தெரியாது. அதை விட முக்கியமானது எலெக்ஷன் டியூட்டி. அந்த மெஷின் தெரியாது, எங்களுக்கு அதில் வாசிக்க தெரியாது. நாங்கள் எப்படி எலெக்ஷன் டியூட்டியை நடத்துவோம்? நம்ம இதை விட என்ன தெரியுமா, எலெக்ஷன் டியூட்டி ஆர்டர் வரும்போது அப்படியே ஸ்டபான யாருமே வாங்கக்கூடாது. இவங்க எப்படி நடத்துறாங்கன்னு பார்ப்போம். எங்களுக்கே தகுதி இல்லைப்பா, அதில் இருக்கிற வாசிக்க தெரியாது, மெஷினை மாட்ட தெரியாது. இப்போ புதுசாக பீகாரில் இப்போ தான் கலையில் கேட்டேன், ஃபோட்டோ வரப்போதான் பக்கத்தில் பட்டனுக்கு பக்கத்தில் அவங்கவுங்க ஃபோட்டோ வரப்போகுது வேட்பாளர். இவன் வந்து அங்கே பார்ப்போம் ஆதார் கார்டு மாதிரி வேறு ஃபோட்டோவாக இருக்கும். இன்னும் நம்ம பிரசிடிங்கிற ஆஃபீஸராக போய் இந்த ஃபோட்டோவோட எப்படி போராட போகிறோமோ அதெல்லாம் தெரியாது. அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி வேணும். அதாவது ஒரு நீட் எக்ஸாம்னாலும் சரி, எந்த எக்ஸாம்னாலும் சரி, தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது, ஐஏஎஸ் எக்ஸாமையே நீ காப்பி அடித்து எழுதுற. எங்களுக்கு தலைவிதி போலமா நாளைக்கு ஆசிரியர் தேவை, எங்களையும் அப்படித்தான் விடுவாங்க. பூரா செக் பண்ணி என்ன போய் இனிமே தான் நாங்கள் தகுதியாக எழுதி அந்த பாடத்தை நடத்தி தகுதியாக கொண்டு வர போகிறோம். அவ்வளோ நேர்மையாக நீங்கள் நடத்துறீங்களா வட இந்தியாவில்? அவ்வளோ தேர்வை நேர்மையாக நீங்கள் நடத்தி அந்த சவாலை சொல்லுங்கள். அப்புறம் எதுக்கு இத்தனை டிகிரி, அதில் எதுக்கு சைக்காலஜி படிக்கிறோம், இத்தனை இது எதுக்கு நாங்கள் பண்ணுறோம்? அதாவது ஒரு நேரத்தாக ஒரு 73ல் பிறந்தது என் அப்பா, ஒரு 55 வயசுல நாம தப்பிச்சிருக்கலாம். என்ன வயசு சொன்னா பரவாயில்ல, நான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பக்கத்துல கட்டிட்டு நான் 55 அந்த அம்மா எப்ப பார்த்தா 55. மற்ற நேரத்துல பரிசை காலத்துக்கு போனா எனக்கு 55. பரிசை எழுத சொன்னா மட்டும் 55. 50 நாள் சரி, நாளை இப்போ நல்லா இருந்தேன். இப்போ ரொம்ப மெடிக்கல் இஷ்யூ வந்துருச்சு. பேசாம நேராக கொண்டு போய் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ இதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னா ஆசிரியராக அடுத்து எந்த வேலையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எலெக்ஷன் டியூட்டி, பேப்பர் திருத்துறது எதுவுமே பார்க்க முடியாது. அதனால எங்களுக்கு நீங்கள் சிறப்பு தேர்வு வைக்க வேணாம், ஒரு தேர்வும் வைக்க வேணாம், எங்களுக்கு தேர்வே வைக்க வேணாம். இல்லை அப்படி வச்சுதான் ஆகும் அப்படின்னா அவங்கவுங்க பாடத்தில் வைங்க, கூட சைக்காலஜி வைக்கணும் வைங்க. நாங்கள் எங்கே வேலைம்மா அது மறந்துருச்சா
மொத்தத்திலே வேணாம், தேர்வு எழுதுற மூடுல நாங்க தேர்வுக்கு தயார் பண்றோம். நாங்க தேர்வு எழுதுனா பிள்ளைங்க ஃபெயில் ஆகிடும், பரவாயில்ல. கிளாஸ்ல போய் நாளைக்கு இருந்து புக்கை வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க பரீட்சை எழுதுங்க, எழுதாம போங்க, பாஸ் பண்ணுங்க, பண்ணாம போங்க. எங்களுக்கு பரீட்சை இருக்குல்ல என்ன, நாங்களும் இனிமேல் தான் வந்து பிள்ளைங்க கல்யாணத்துல இருந்து எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருப்போம். இப்ப போய் திடீர்னு போனா எங்க போறது? அதனால வந்து எல்லாரையும் எங்களையும் சேர்த்துக்கோங்க, 95 அப்பாயின்மெண்ட் காரங்களையும் சேர்த்துக்கோங்க. இனிமே போராட்டத்தில் 2003 நாங்க 95 ரொம்ப பழசு. அதனால வந்து 32 வருஷமா வேலை பார்த்தாச்சு. இருக்கிற வருஷத்துல நிம்மதியா எங்களை வந்து சந்தோஷமா பாராட்டி எங்க உயர்வுக்கு நீங்க பொன்னாட போட்டாலும் பரவாயில்ல, எங்க தலையில முக்காடு போடாம இருங்கன்னு சொல்லி எல்லா சார்பிலையும் கேட்டுக்கிட்டு திடீர்னு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. என்னனாலும் என்னை போட்டோ எடுத்து போனாலும் காக்காது.